அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவர இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு காமராஜ் ஐயா வந்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதே போல் பாரதிய ஜனதாவை சார்ந்த அக்கா ஜெயமாலினி வந்திருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். எந்த கட்சியுமே சாராத சமூக ஆர்வலர் திரு ராமன் அவர்கள் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்களிடம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து கொள்வோம். முதல் கேள்வியா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஐயா காமராஜர் கிட்டே போயிடுவோம். ஐயா, இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல நீங்களே எத்தனை சீட்டு பிடிப்பீங்க? பெரும்பான்மையான சீட்டு நாங்க தான் பெறுவோம். அது எந்தவித டவுட்டுமே இல்லை. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். அக்கா நீங்க சொல்லுங்க, இப்போ தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு எப்படி வரும்? அவரு பகல் கனவு காண்றாரு. மிகப்பெரிய வெற்றி நாங்க தான். நன்றிக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியுமே அவங்கதான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஐயா உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? இப்போ ரெண்டு கட்சியும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கணிப்பு. அதை விட்டு கொடுத்து அவங்க பேச முடியாது. அவங்களுக்கே ஒரு வேலை தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம் நாங்கள் தோற்றுருவோம் யாரும் ஒத்துப்பாங்களா? ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது அவங்களுடைய பார்வைக்கு அப்படி தான் சொல்ல முடியும். பட்டு ஒரு சராசரி மனுஷனாக இருந்து பார்க்க போனால் நம்ம 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருந்து பார்த்தாகணும். ஆமாங்க, சரி ஐயா. இப்ப நீங்க தோராயமா எத்தனை சீட்டியா வருவீங்க? 300 சீட்டுக்கு மேல வருவோம். அவங்க 300 வரேன்னு சொல்றாங்க, நாங்க 400 வருவோமே. அக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏங்க நாங்க 400 வருவோம்னா அவங்க எப்படிங்க 300 வர முடியும்? இவங்க 300 இவங்க 400ன்னு சொல்லி மாத்தி மாத்தி சர்ச்சையை கிளப்பிட்டே இருக்காங்க. ஐயா யாரு வெற்றி பெற போறா அதை நீங்க சொல்ல முடியுமா? யார் வெற்றி பெற போறாங்கன்றதை விட யார் வெற்றி பெறணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். உங்க 3 பேருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற வகையில தான் நான் சொல்றேன். யார் வெற்றி பெறுவார்கள் அல்லது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னீங்கன்னா ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும். அப்ப யார் ஜெயிக்கணும்னா ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கணுங்க. அது இவங்களாகட்டும் அவங்களாகட்டும், யாரோ ஒருத்தர் ஜெயிக்கட்டும். ஜெயிச்சவங்க ஓட்டு போட்டது நல்லது பண்ணட்டும். அதுதான் எங்க எதிர்பார்ப்பு. அப்ப என்னன்னா யாரு ஜெயிக்கணும் அப்படின்னா மக்கள் ஜெயிக்கணும், ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்கணும்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். சமூக ஆர்வலர் திரு ராம் அவர்கள் கூறியது போல யார் வெற்றி பெற்றாலும் யார் தோற்றாலும் மக்கள் வெற்றி பெற வேண்டும். யார் ஆட்சி அமைத்தாலும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்திய மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும். இதில் யார் ஆட்சி அமைத்தாலும் மகிழ்ச்சி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நடப்பது யாவுமே நல்லதாக நடக்கட்டும். அரங்கத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.